ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னோட ஒரு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் வழக்கம் போல் எழுந்திரிச்சோன்னே ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் எடுத்துகிட்டு சமையல் வேலையும் முடிச்சிட்டேன். காலையில் என்னோடய டிஃபன் எப்பயும் போல் கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் முளைக்கட்டின பாசிப்பயிரும் தான். மதிய லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு மட்டும் வரகரிசி கொஞ்சம். இது ஏற்கனவே இந்த சமையல் மினி விலாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வரகரிசி சாதம் தான் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக வடித்ததுனால குழஞ்சி போச்சு. ஒரு 80% அளவிலே வரகரிசி சாமையெல்லாம் ஒரு முக்கால் பதத்தில் வந்தோடனே வடிச்சிடணும், இல்லைன்னா நல்லாவே குழஞ்சிரும். குழம்புக்கு கருவாடு போட்டு குழம்பு தான் வச்சுருக்கிறேன். வேக வச்ச முட்டையும் சேர்த்து அதோடு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இந்த மாதிரி குழம்பு இருந்தால் நம்மளுக்கு காய் எதுவுமே தேவை இருக்காது. ஸோ அதனால் காய் எதுவும் வைக்கலை. அதோடு கொஞ்சமாக நான் ரசம் மட்டும் வச்சுக்கிட்டேன். காலையிலேயே மதிய சமையலையும் சேர்த்து முடிச்சுட்டு இருக்கிற துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டாச்சு. காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடச்சிச்சு. பொன்னாங்கண்ணி கீரை தான். பொதுவாகவே வாரத்துக்கு 2 நாள் நான் கீரை என்னோடய சமையலில் இருக்கும். கீரை பார்த்தோன்னே இலையெல்லாம் நிறைய கழிவு இல்லை, வேஸ்ட்டே இல்லாத மாதிரி தெரிஞ்சு. ஸோ ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இலையெல்லாம் ஆஞ்சி எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு சமையலுக்கு யூஸ் ஆகிக்கும்னு சொல்லி அந்த வேலையை கையோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கீரை கடையவும் செய்யலாம், பொரியலும் பண்ணிக்கலாம். நான் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜு க்ளீனிங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே அங்கங்கே போட்டு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணிடலாம். இன்றைக்கி நிறையவே டைம் கிடச்சிச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கில் இறங்கிட்டேன். நல்லாவே நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 20 டேஸாக நல்லா கண்டுக்காமல் விட்டதுனால ஃப்ரிட்ஜு அப்படியே குப்பை மாதிரி ஆயிடுச்சு. பார்க்க எனக்கே ஒரு 10 டேஸாக இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ டைமே கிடைக்காததுனால என்னால் க்ளீன் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கி அந்த வேலையை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜு ஸ்விட்சும் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜு ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு ஐஸ் கட்டி மற்ற வாட்டர்லாம் இறங்கிடும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜையும் ஆஃப் பண்ணிட்டேன். இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிகிறதுக்குள்ளே அந்த ஐஸ் க்யூப்ஸ் தண்ணியெல்லாம் இறங்கிடும். ஃப்ரீசரும் க்ளீன் ஆயிரும். ஃப்ரிட்ஜ் திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறப்ப நான் விம் லிக்யூடை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்க்ரப்பரையும் போட்டு நல்லா தேய்க்க மாட்டேன். சும்மா மைல்டாக தேய்ச்செடுப்பேன், இல்லைனா ஸ்க்ராச்சஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவே ரொம்ப மைல்டாகவே வாஷ் பண்ணுவேன். எனக்கு ஃப்ரிட்ஜு யூசேஜ் முன்னை விட ரொம்பவே கம்மியாயிருச்சு. முதலாக அப்படியே பல்காக வெஜிடபிள்ஸ் வாங்கி 1 வீக் 10 டேஸ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை ரொம்பவே குறைச்சிட்டேன். 2-3 டேஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸை மட்டும் வாங்கி வச்சுட்டு அப்படியே உடனே காலி பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறது. அப்புறம் சட்னி, குழம்பு இந்த மாதிரி எதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதில்ல. எல்லாமே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு அப்போவே காலி பண்ணிடுவேன். எப்போவாவது ஒரு நேரம் சட்னி, குருமா இந்த மாதிரி செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் மீந்துருச்சுன்னா அதை மட்டும் வச்சுட்டு அதையும் மறுநாளே காலி பண்ணிடுவேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் அதிகமாக பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி தான் பொருள்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதோட தேவைகளை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% குறைச்சிட்டேன். ஒரு 20% தான் அந்த தப்பை செஞ்சிட்ருக்கேன். அதையும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். முதல்ல மாவு அரைச்சி கூட ஒரு 1 வீக் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 5 டேஸ்க்குள்ளே காலி பண்ணிடுவேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்க மாதிரி. அந்த 5 டேஸ் ஒன்ஸுமே நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்க பிஸி லைஃப்பில் நம்மளுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் இல்லாமல் இருக்கவும் முடிய மாட்டேங்குது. வேறு என்ன பண்ண, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய யூசேஜையாவது குறைச்சிக்குவோன்னு சொல்லி இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மதியானம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் 3 மணி போல் தான் கிச்சன் வந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எனக்கு அவல் புட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எப்போவுமே சிவப்பு அவல் தான், அதுவும் கைக்குத்தல் அவல் தான் வாங்குவேன். கடையிலலாம் அவல் வாங்குறதில்ல. ஸோ கடையில் பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாத கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அதை வாங்குறதில்ல. இந்த சிவப்பு அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் உப்பு போட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு எப்பவும் போல் புட்டுக்கு நம்ம சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து அதை அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஜீனியோ அல்லது நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஜீனியை அவாய்ட் பண்ணுறது நல்லது.
நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கிறேன். கரண்டியோட பின்பகுதியை வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் பூ போட்டு கலந்து விட்டோம்னா சூப்பரான அவல் பட்டு ரெடி. இதோட நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து சேர்த்தோம்னாலும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் 4 மணி போல் ஹஸ்பண்ட் இளநீ வாங்கிட்டு வந்து வெட்டி கொடுத்தாரு. சூடாக அவலையும் சாப்பிட்டுட்டு குழுன்னு ஒரு இளநியும் குடிச்சிட்டு ஈவினிங் ஒர்க்கை வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸோடு இன்றைக்கி இளநீ குடித்ததுனால டீ வந்து உடனே குடிக்க வேணாம், ஒரு 6 மணி போல் குடிச்சிக்கலான்னு விட்டாச்சு. வீட்டில் பலாப்பழம் வாங்கினது ஃபுல் பலாப்பழம் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. நல்லெண்ணெயை தொட்டு வந்து நம்ம வந்து பலாப்பழம் முறிக்கணும், இல்லைனா ஸ்டிக்கி அப்படி பிசுன்னு கையில் இருக்கும். அதனால் வந்து கையில் ஃபுல்லாக நல்லெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அவரே பலாப்பழத்தை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பலாப்பழத்தோட ஸ்மெல்லு வந்து அப்படியே வந்து வீடே மணக்கிற அளவுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்ததுனால உடனே வந்து பலாப்பழத்தை கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணியாச்சு. இவ்வளோ பழத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இளநியும் வந்து குடிச்சிருக்குது. அதனால் ஒரு 2 பீஸை மட்டும் சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். பலாப்பழம் வாங்கி வீட்டிலேயே உரிக்கிறதா இருந்தால் நம்ம 2-3 நாள் கூட உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அது ஒன்றும் கெட்டு போகாது. ஸோ அதனால் அதில் இருக்க சொலை ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா வந்து தேங்காய் சில் பதத்தில் வந்து இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு அதை அப்படியே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா 2 நாளைக்கு வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஒரு 5:45 ஆயிடுச்சு. டீ சாப்பிடவும் இல்லை. டீ சாப்பிடாமல் இன்னும் விட்டாலும் பாலும் கெட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து டீ சாப்பிட்றதுக்காக பாலை அடுப்பில் வச்சுட்டு நைட் டின்னருக்கு ஆப்ப தோசைக்கு சுண்டல் குருமா வைக்கிறதுக்காக காலையிலே வந்து பயரை ஊற போட்டிருந்தேன். நான் எப்பயும் பயரை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குருமா ரெடி பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து டீ போடுறப்பயே வந்து பயரையை வேக வச்சிடலான்னு சொல்லி அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். டீ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வந்து வழக்கம் போல் ஈவினிங் வந்து நான் ஏற்கனவே வந்து மினி விலாக்லேயே சொல்லியிருக்கிறேன், காலையிலையோ அல்லது ஈவினிங்கோ ஒரு 10 நிமிஷமாவது பூஜை அறையில் வந்து கடவுள்கிட்ட என்னோடய சந்தோஷத்தையோ கஷ்டத்தையோ வந்து கடவுள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருவேன். ஏன்னா அவர் தான் வந்து அந்த சந்தோஷத்தை வெளியில் சொல்லி பொறாமப்படவும் மாட்டார், நம்மளோட கஷ்டத்தை வெளியில் சொல்லி சந்தோஷப்படவும் மாட்டார். ஸோ அதனாலேயே இந்த மாதிரி வந்து சொல்கிறதுனால எனக்கு ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பூஜை அறையிலேருந்து வந்த உடனே அப்படியே வந்து டிஃபன் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிஃபனுக்கு சுண்டல் குருமா தான் ஆப்ப தோசைக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சுண்டல் குருமா பயரை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். அதோட தண்ணியை இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன். குருமா வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை வச்சே வந்து நான் குருமா வச்சுருவேன். குருமா ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் செய்கிற மாதிரி தான். எண்ணெய் ஊற்றி கடுகுந்தம் பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வதங்குற நேரத்தில் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச பயிரை அதோடு சேர்த்து மிளகாய் தூள், குழம்பு மசால் தூள், மஞ்சள் தூள், கரம் மசால் தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே பயிருக்கு உப்பு போட்டதுனால நம்ம வேக வச்ச பயிர் தண்ணியே அதோடு சேர்ப்போம், அதனால் உப்பு வந்து பார்த்தே போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அதை நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதோடு சேர்த்து பயிர் வேக வச்ச தண்ணியை அதோடு சேர்த்து நல்லா வந்து தண்ணியாக வந்து குழம்ப வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஆப்ப தோசைக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக. அப்போ தான் அந்த தோசை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. டைம் வந்து 7:45 ஆயிடுச்சு. பொதுவாகவே நாங்கள் ஒரு 8:15 நைட் டின்னரை வந்து முடிச்சிருவோம். இந்த ஆப்பமாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இது மிக்சியில் அரைச்சது தான், 2 நாளைக்கு முன்னாடியே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஆப்பமாவுக்கு பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் ஊற வச்சு அரைக்கிறப்ப கொஞ்சம் வடித்த சாதத்தையும் சேர்த்து அரைச்சி கொஞ்சம் தேங்காய் தண்ணியையும் ஊற்றி அரைச்சிட்டோம்னா நல்லாவே டேஸ்ட்டாக வரும். இதுக்கு சுண்டல் குருமா சூப்பரான காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த ஆப்ப தோசைக்கு மாவு ஊற்றுறப்ப நல்லா வந்து தண்ணியான கன்சிஸ்டன்சியில் ஊற்றணும். நம்ம தோசை மாவோ இட்லி மாவோ ஊற்றுற மாதிரி தண்ணியை வந்து ஊற்றி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியாகவே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பச்சரிசியை வந்து அரைச்சது தான் சூப்பரான, பார்த்தாலே கிறிஸ்பியான ஒரு ஆப்பமாக இருக்கும். இதுக்கு மேலே பரவலாக சுற்றி அந்த குருமா வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் காலைக்கு தேவையான காயெல்லாம் நான் எதுவும் இப்போ வெட்டி வைக்கல. கொஞ்சமாக வெங்காயத்தை மட்டும் உரிச்சு வச்சிடலாம், தோலை மட்டும் உரிச்சு வச்சிட்டோம்னா காலையில் வந்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதையும் வந்து கையோடு முடிச்சுட்டு பாதாம் பருப்பையும் ஊற வச்சுட்டேன்.
இதோட இந்த விலாக் முடியுது. என்னோடய ஃபுல் டே எனக்கு இப்படி தான் போச்சு. என்னதான் ஃபுல் டே வந்து நான் வேலைகளை வந்து பார்த்தாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் மறக்கவே மாட்டேன். என்னோடய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் 3 லிட்டர் கிட்ட வந்து தண்ணி எடுத்துக்குவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி என்ன ஒர்க் இருந்தாலும் நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சரி, தண்ணி குடிக்கிறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணுங்கள். அது மூலயமா வந்து நம்ம இன்ஃபெக்ஷன்லேருந்தும் நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.